ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா, நான் தான் உங்கள் நீலகிரி பொண்ணு. இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே இந்த பீட்ரூட் சட்னின்னு தான் நினைப்பீங்க. ஆனால் இது பீட்ரூட் சட்னி கிடையாது. இது வந்து ஒரு ஃபேஷியல். இதில் என்னென்ன போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நீலகிரியில் விளையிற பீட்ரூட் வந்து இங்கே எல்லாமே சர்வசாதாரணமாக எல்லாமே கிடைக்கிது. அதை வச்சு தான் நாங்கள் ஃபேஷியல் தயாரிச்சிருக்கோம். இந்த ஃபேஷியல் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு, டீ தூள், அப்புறம் பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் கடல மாவு, இது 4ஐயும் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அதாவது பாருங்கள், நான் எந்த ஒரு ஃபேஷியலுமே கடையில் வாங்கிக்கிறது இல்லை. நான் எல்லாருமே கடையில் வாங்குவாங்க. நான் இங்கே கிடைக்கிற பீட்ரூட் வச்சு நான் ஒரு ஃபேஷியல் தயாரித்து இது தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதாவது பாருங்கள், நல்லா ஒரு ரிசல்ட்டு கொடுக்குது. ஒரு 20 மினிட்ஸ் இருந்து ஒரு ஹாட் வாட்டர், இது வந்து கோல்டு வாட்டரில் தான் கழுவணும். அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே எந்த ஃப்ரிட்ஜ் எதுவும் கிடையாது. இங்கே இருக்கிற தண்ணியே கோல்டாக தான் இருக்கும். அதனால் அதில் நம்ம கழுவிக்கலாம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, நான் இதில் என்னென்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டீ தூள், பீட்ரூட்டு, அப்புறம் கோதுமை மாவு, கடல மாவு, இதை 4 மிக்ஸ் பண்ணி தான் ஃபேஷியல் தயாரிச்சிட்ருக்கேன். அதாவது பாருங்கள், நல்லா இயற்கையாக தான் நான் ஃபேஷியல் போட்டிருக்கேன். யார் இதுன்னு கடையிலலாம் வாங்குறது கிடையாது. பாருங்கள், இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஃபேஷியல் போட்டிருந்தேன். இப்போ அந்த ஃபேஷியல் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், அது எவ்வளோ ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த பீட்ரூட் நம்ம எடுக்கிறோம், அது நம்ம உடம்புக்கும் சரி, நம்ம ஃபேஸ்க்கும் சரி ரொம்பவே ரிசல்ட் கொடுக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், ஃபேஸ் வந்து இப்போது காட்டன் துணி வச்சு தொடச்சாச்சு. இப்போ எவ்வளோ ஒரு கிளியராக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரிசல்ட் கொடுக்கு. தேங்க்யூ.